பாஸ்டர் ஜேக்கப் தான். ஓகே, பாஸ்டர் ஜேக்கப் எடுத்துக்கங்க. பாஸ்டர் ஜேக்கப் இன்னைக்கு அவர் வந்து ரெண்டு மனுஷனாய் அவர் வாழ முடியாது. ரெண்டு மனுஷனா எப்படி அப்படின்னா, ஒன்று ஆவின் சிந்தை, இன்னொன்று மாமிச சிந்தை. இன்னைக்கு ஆவின் சிந்தை நம்மளுக்குள்ள இருந்தா அதான் பிரசங்கம். மாமிச சிந்தை இருந்தா அதான் இன்னைக்கு பிரசங்கம். இன்னைக்கு ஆவின் சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு விதமாய் வெளிப்படக்கூடாது. ஒன்று மாமிச சிந்தையும் ஆவின் சிந்தையும் வெளிப்படக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவின் சிந்தை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும்போது உங்களை தனியாய் நான் விடவில்லை, உங்களை தேற்றும்படி, உங்களை நடத்தும்படி ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் தருகிறேன்னு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்க மாமிச சிந்தையாய் கேட்டீங்கன்னா, இந்த பிரசங்கம் உங்களுக்கு பலன் இல்லாம, உயிர் இல்லாம, உங்களுக்கு விடுதலை இல்லாம, உங்களுக்கு எந்த மாறுதலும் இல்லாம, பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆவின் சிந்தை, இப்ப பாருங்க, நான் ஆவின் சிந்தை. இப்ப நான் பேசுகிறத நீங்க ஆவின் சிந்தையில விசுவாசிச்சீங்கன்னா, ஆவின் சிந்தையில நீங்க நம்பினீங்கன்னா, ஆவின் சிந்தையில அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பாரு. இங்கிருந்து நீங்க போகும்போது நீங்க பலனாய் மாறுவீங்க. இங்கிருந்து போகும்போது நீங்க வெற்றி அடைவீங்க. இங்கிருந்து போகும்போது உலகத்தில் வருகிற உபத்திரவங்களை நீங்க மேற்கொள்வீங்க. அப்ப உங்களுக்கு என்ன வேண்டாம், எது வேண்டாம்னா, இந்த மாமிச சிந்தை வேண்டாம். அல்லேலூயா. இதான் பிரசங்கம். போமா பிரசங்கத்துக்கு ரெண்டு மனுஷனா வாழ முடியாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க இயேசுவை நம்புறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இந்த தெய்வம் தான் என்னை விடுதலை ஆக்கும் என்று விசுவாசித்தீங்கன்னா, மாமிச சிந்தைய, மாமிச எண்ணங்களை, மாமிசத்துல கற்றுக்கொண்டத, மாமிசத்துல உணர்கிறத, மாமிசத்துல ஃபேஸ் பண்ணுகிற ப்ராப்ளத்தை, மாமிசத்துல வருகிற ஆசைகளை நீ விட்டுரு. அல்லேலூயா. அதுதானே முடியல பாஸ்டர். வாசிப்போமாக. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ரோமர் 8ஆம் அதிகாரம். வேதம் உள்ளவங்க, பைபிள் உள்ளவங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் chapter 8 verse 5 to 9. 5வது வசனத்தை மட்டும் முதல் வாசிப்போம். நல்ல கவனமாக கேளுங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இங்கிருந்து நீங்க போகும்போது மாமிசத்தினால் அல்ல, நீங்கள் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்களாய் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மாமிசத்தோட நீ போக வேண்டாம். மாமிசத்தை இங்க அடக்கம் செய்யி, ஆவியோட எழும்பி போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியோ உற்சாகமானது. அல்லேலூயா. ஆவி நம்மளுக்கு என்ன வேணும்? உற்சாகம் வேணும். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது, வாசிப்போமாக. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்தின்படி சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இந்த ரெண்டு காரியத்தை நான் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பிரசங்கத்துக்கு போகிறேன். இன்றைக்கு மாமிசத்துல நாம் நிறைய சூழ்நிலையில, நிறைய இடங்களில, குடும்பத்துல நம்ம காணப்படலாம். ஏன் இந்த மாமிச காரியங்கள் குடும்பத்துல வருதுன்னா, அந்த மனுஷர்கள் எல்லாம் மாமிசத்தின் பிரகாரமாய், மாமிசத்தோடைய வெளிப்பாடுல, மாமிசத்தோடைய பலத்துல, மாமிசத்தோடைய ஆலோசனையில அவர்கள் எல்லாம் வாழ்கிறதுனால அவர்கள் மாமிசத்தை குறித்து பேசுறாங்க. மாமிசம் என்பால், மாமிசம் என்றது நீங்க போய் இறைச்சியோ, கோழியோ, மீனோ அப்படின்னு சொல்லி அதை பார்க்காதீங்க. ஹலோ. மாமிசம் என்பது உனக்குள்ள நினைக்கிற, பேசுகிற, எண்ணுகிற, நீ எதிர்பார்க்கிறது மாமிச பிரகாரம். ஒரு விளக்கத்தை சொல்றேன். இது ஒரு கோல்டு மாஸ். இப்ப என் கண்ணு மண்ணுக்கு இருக்கு,
என் கண்ணு முன்னுக்கு இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் என்பதுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் இருக்கா? அதான் என் கண்ணு முன்னுக்கு எதுக்கு விசுவாசிக்கணும்? விசுவாசம் என்பது என்ன தெரியுங்களா? காணாததை, பார்க்காததை, கொள்ளாததை, நாம் இவ்வளவு நாள் எதிர்பார்க்காத காரியத்தை ஒன்று விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதான் தேவன் மேல இருக்கிற ஒரு விசுவாசம். நீங்கள் நானும் மாமிச பிரகாரமாய் சிந்திக்கிறதுனால தான் குடும்பத்திலையும் உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீ போகிற ஒவ்வொரு இடங்களிலும் நீ ஸ்டக்காகி, நீ வேதனைப்பட்டு முறுமுறுத்து, அதனால நீ தோல்வி அடைந்து கவலை அடைந்து அதிலிருந்து மீற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, you stand in a மாமிசம். நீ மாமிசத்திலே பேசுறதுனால தான் ஒருவனும் விடுதலை ஆக முடியல. நீ மாமிசத்திலே யுத்தம் செய்யறதுனால தான் அந்த இடத்துல மாறுதல் வர முடியல. சில மனைவிகள் கணவரோடு யுத்தம் செய்வாங்க. அவங்களுடைய கணவருடைய பலவீனத்தை கண்டு, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவங்க மாமிசத்துல போராடுவாங்க. வசனம் சொல்லுது, அன்றியும் மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசத்துக்குள்ளதே சிந்திக்கிறார்கள். அப்படியா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஆவிக்குரியவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சில சகோதரர்கள் சபையில வரும்போது சில காரியங்களை சொல்லுவேன். ஐயா, தேவன் நிச்சயமா செய்ய போறாருயா, நீ பாரு, நீ போய் நிற்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக பேசுவார்னு வெடப்பா சிரிப்பாங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இவ்வளவு நாளா பார்த்தேன் நடக்கல, இவ்வளவு நாளா அதெல்லாம் நினைச்சா அதெல்லாம் வரல, இப்ப சொல்றீங்க. ஐயா, நான் ஆவியில சிந்திக்கிறதுனால, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, ஆவியானவரை பற்றி இருக்கிறதுனால, ஆவியானவருக்குள்ள நான் விசுவாசமா இருக்கிறதுனால நான் ஆவியில அறிக்கை செய்கிறேன். அந்த ஆவியானவர் உனக்குள்ள அந்த பலத்தை தந்து நீ அதை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் அவர்களை விடுதலையாகும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியல, பேச முடியலன்னா, never connection. நீங்க ஆவியானோடு ஐக்கியப்படாம, ஆவியானோடு இணைப்படாம, ஆவியானவருக்குள்ள நீங்க நடக்காம, ஆவியானவர் சொல்றதை கேட்காம, ஆவியானவரை நீ நம்பாதபடி இருக்கிறதுனாலதான் உனக்குள்ள ஆவியானோடைய கிரியை இல்ல. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சில இடங்களில முறுமுறுக்கிறாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்துகிற, ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை அந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி? ஏன்? எதனால? ஏன் எனக்கு மட்டும் சொல்லணும்? கர்த்தர் சொல்லுகிறான்னா அப்பொழுது உன்னுடைய ஆத்மா என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். ஆவி சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும். ஒரு சகோதரனை குறித்து, ஒரு சகோதரி குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து ஆவியானவர் சில காரியங்களை பேசுகிறார்னா, you have a purpose. உன் குடும்பத்து மேல தேவன் ஒரு பாரங்களை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்து மேல தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் மேல தேவன் ஒரு வெளிப்பாடுகளை கொண்டு வர. You must respect the God. Amen. 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 தேவன் சொல்லுகிறத நீ ஆவி பிரகாரமா ஏற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் தவறான வழியில போறாங்க, கண்டி என்னன்னு பாரு. 7 கண்டிக்கல. தேவன் சில காரியங்களை நம்மளுக்கு ஆலோசனை சொல்லும் போது, வசனத்துல நம்மளுக்கு உணர்த்தும் போது, உன் குடும்பத்தை குறித்து சொப்பனங்களில் கர்த்தர் கொண்டு வர சிலவங்களுக்கு ஒரு பழக்கமாச்சு. என்ன தெரியுங்களா? ஏதாச்சும் கணக்கு காண்டாங்கன்னா பாஸ்டருக்கு போன் அடிக்குது. பாஸ்டர், நான் தூங்கினேன் பாஸ்டர், எவனோ கத்தி எடுத்ததும் என் கழுத்தை அப்படியே வெட்டிட்டான், அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணி, என்னைக்காவது ஒரு நாள் நீ சிம்பிளே ஆக போற. ஐயா, ஒரு சொப்பனம் வருதுன்னா
ஒரு காரியங்கள் உன்னுடைய உன் இருதயத்தை வேதனைப்படுத்துதுன்னா, ஒரு காரியம் உனக்கு பாரமா இருக்குன்னு சொன்னா, நீங்க செய்யறது என்ன தெரியுங்களா? நான் என்ன செய்யறது தெரியுங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. இப்படிதான் ஒரு சம்பவம். ஒரு சகோதரர் நம்ம சபையில் இருந்தாரு. எனக்கு விடை காலையில அவர் குறித்து வந்தது. அப்ப எனக்கு அந்த ஒரு சொப்னம் வந்தேன்னா, ஏன் இந்த மனுஷன் காலையிலே ஆண்டவர் உணர்த்துறாரு? சரி, முழங்கால் பட்டு ஜோம் பண்ணும். நான் ஜோம் பண்ண, ஆண்டவரு இந்த சகோதரர் என்னன்னு சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது, ஆனா ஜெபிக்கிறேன். ஆவியானவரு அவருடைய பயணங்களை, வேலைக்கு போறாரு, சிங்கப்பூர் காலையிலே போறாரு, வேலை முடிஞ்சு வராரு. அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்ன காரியம் சம்பவிக்கும் போது எனக்கு தெரியாதாடா, ஆனா ஜெபிக்கிறேன். ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஃபாலோவிங் சட்டர்டே அவங்க மனைவி வந்து என்ன சொல்றாங்க, பாஸ்டர் இந்த டேட்ல காலையில கணவர் வேலைக்கு போறாரு. அந்த லோரியிலேருந்து ஒரு பீஸ் மெட்டல் இரும்பு அது பறந்து வந்து, அவரும் அவர் பக்கத்துல இன்னொரு மோட்டர் போய்கிட்டு இருக்கு. அது பறந்து வந்து நேரம் ஒரே சொருவு அந்த சீரனுடைய கழுத்துல. ரெண்டு பேருமே ஒன்னாதான் போய்கிட்டு இருக்காங்க மோட்டர்ல. அவன் குத்தன அப்படியே அங்கேயே இருக்கிற மோட்டர் பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த குத்தனை அந்த சைனீஸோடைய தொண்டையில அந்த ரத்தம் அவர் மேல தெரிச்சு, அவரே கொஞ்சம் விடிக்காலையில் நடந்தது. அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு பார்க்குறாரு. மோட்டர் அப்படியே போய் ஒரு டிவைடர் அடிச்சு போய் பார்த்தா இறந்து போயிட்டான். அவங்க வந்து சொல்றாங்க, பசர் ஏன் இதனால தெரியல, ஆனா தேவன் அங்க அவரை காத்து கொண்டாரு. நான் சில இதெல்லாம் வந்து என்ன சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன், சிஸ்டர் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் ஜோம் பண்ணேன், இந்த பெருமை எனக்கு வேண்டாம், கர்த்தர் கற்றுக்கொண்டால கர்த்தரை மகிமை. ஆவியானவர் உணர்த்துகிறத நீ ஆவியினுடைய படி நடந்து கீழ்ப்படியும் போதுதான் நீ அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நீ ஆவின் சிந்தை உனக்கு இருந்தா உனக்கு தேவன் என்ன தருவாரா? அவர் சமாதானத்தை கொடுப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஆவின் சிந்தை இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீ எப்படி தெரியுமா இருப்பீங்க? சமாதானத்தோடு இருப்பீங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் உன் வீட்டில் இருக்கலாம், பிரச்சனைகள் உன் குடும்பத்தில் இருக்கலாம். இனி இறங்கி போனாதான் அந்த பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஆனா உனக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும் போது, அங்கே நீ நிற்கும் போது, அது எல்லாம் அந்த தேவ சமாதானத்துக்கு முன்பாய் இல்லாமல் போயிடும். நான் கதை சொல்லலையா, விசுவாசத்துல சொல்றேன், ஆவியில பேசுறேன். தேவன் ஒரு வீட்டுல வந்தார்னா அந்த வீட்டோட சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றுவார். ஏன் தெரியுங்களா? நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளது. அவர் வந்தார்னா சூழ்நிலைகள் மாறும். அவரு மரியாக்கா வீட்டுல வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒவ்வொரு ஆளும் விசாரிப்பாரு. யார் குறையா இருக்கு, யார் இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, யாருக்கு என்ன தேவை, யாரை குணமாக்கணும்னு அவர்களை எல்லாரையும் தேவன் சந்தித்து நிறைவா மாற்றுவார். அந்த சமாதானம் நம்மளுக்கு வேண்டும். அந்த ஆவிக்குரிய சமாதானம் நம்மளுக்கு இருந்தாதான் நீ போகிற இடம் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். நீ மாமிச சிந்தை இன்னொன்னு சொல்லிட்டா, ஆல்வேஸ் மாமிச சிந்தை என்ன பண்ணும்? அவிசுவாசங்களை கொண்டு வரும். தேவன் செய்வார் என்கிறத நம்பாதபடி தேவனால் முடியாது என்கிற அவிசுவாசம் என்ன பண்ணுனா உங்க மாமிசத்தை வெளிப்படும். ஆமென். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? நிறைய காரியம் நெகட்டிவா, எத்தனை பேர் முடியாது, பசங்க நடக்காதுன்னு நினைச்சிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? யூ ஸ்ட்ராங். நீ எப்பொழுது எதை சார்ந்திருக்கனா மாமிசத்தை நீ சார்ந்திருக்கிற. நான் சொன்னேன், நம்மளுக்குள்ள ரெண்டு மனுஷர்களை நாம் செயல்படும் போது அது ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணே ஆவியில நட, இல்ல மாமிசத்துல நட. மாமிசத்துல நடக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் நடக்காது. மேபி நீங்க சொல்லலாம், இல்ல பாஸ்டர் எனக்கு நடக்குதுன்னா that is a temporary, not permanent. அப்ப ஏன் உனக்கு இந்த மாமிசம் என்று சொன்னா, நீ ஆவியானவரை, ஆவியானவருடைய ஆலோசனை
ஆவியானவருடைய வழிநடத்தல, ஆவியானவரை விசுவாசிக்காதனால தான் உனக்கு மாமிசத்தின் கிரிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, இயேசுவை நம்பி வந்துட்டீங்க, இயேசுவை ஆராதிச்சிட்டீங்க, பாஸ்டர் முன்னுக்கு கூப்பிட்டு ஜெபிச்சிட்டா அதனால நீ விடுதலை ஆகிடுவேன்னு கேட்டா இல்ல. உனக்கு தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னை விடுதலை ஆக்க போவர் கர்த்தர். என்னக்கா? எனக்கு சுகம் தர போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்னை விடுதலை ஆக்க போகிறவர் என் தேவன். என் குடும்ப பிரச்சனைகள், கண்ணீர், போராட்டங்கள், விரோதங்கள், பகைகள் எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் யெகோவா ஈரே. அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். உங்க வீட்டுக்கு வேணுமா? அவர் வேணுமா? அவர் வேணுமா? ஆவின் சிந்தையில நின்று பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்க குடும்பத்தை விட்டு தரித்திரமாகும். எல்லா குடும்பத்திலையும் சில சோம்பல் பிடிச்சுக்கிட்டு இருக்கியா, சோம்பேறி ஆவி. இன்றைக்கு ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. சோம்பேறி ஆவி உங்க குடும்பத்தை விட்டு போகட்டும். The name of Jesus, the glory of God, the laziness spirit out from the home. வெளியாகட்ட எல்லா குடும்பத்தை விட்டு. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவி சிந்தையை நம்புறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆவி சிந்தையை தந்திருக்கிறார். நோ பி நெகட்டிவ். நீ சோர்விய பேசாத. ஹalleluya. சோர்ந்து போகிற காரியத்தை பார்க்காத. உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறபடியால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Name of Jesus, the Spirit of God. ஆவியானவர் இங்கே உணவாய் இவர்களை தொடுங்க. சிந்தனைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், குணங்கள் மாறட்டும், நம்பிக்கை மாறட்டும், எதிர்ப்புகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். The name of Jesus. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. ஹalleluya. கியாசி சொல்றான், எலிசாவே நம்மளை சுத்தி இவ்வளவு பேர் நம்மளை கொல்லும்படி இருக்கிறாங்க, நாம் என்ன செய்ய போகிறோம்? எலிசா சொல்றாரு, ஏய் நல்லா போய் எட்டி பாரு, உண்மையா இருக்கிறான். ரெண்டாவது தடவை சொன்னா இந்த எலிசாவுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சிலவங்க நம்மளும் முணங்குவோம்ல. பாஸ்டர்ட்ட வந்து சொன்னா ஏதாச்சும் சொல்லி மாத்திடுவாரு, ஜீபம்பான்னு ஏதாச்சும் பாட்டு சொன்னா கூட்டு ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா அவர் சிம்பிளா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? போய் எல்லா பாஸ்டர்களும் சொல்றது தானே. ஏன் தெரியுமா சொல்றோம்? தெரியுமாமா ஏன் சொல்றேன்னு? ஏன்னா நானே அதான் செய்யறேன். உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை, எனக்கு 1008 பிரச்சனை, ஜெபம் தான் பண்ண முடியும். வசனம் சொல்லுது, ஜெபத்தினால் கூடாதது. ஏனாக்கா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஏனாக்கா தான் எனக்கு பலியடு. அவன் ஜெபத்தினால் கூடாதது. நீங்க ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா பிசாசு ஆடுமா. வெப்பன் அழகா படிக்கிற, ஜெபம் எடுத்த துதி எடுத்தா சாத்தான் முறுமுறுத்தா யூட்டன் பண்ணி வந்து உன்கிட்ட வருவான். ஏன் முறுமுறுக்கிற? ஏன் குடும்பத்துல முறுமுறுப்பின் ஆவியை இடம் கொடுக்கிற? பிள்ளை மேல, கணவன் மேல, மனைவி மேல, தாய் மேல, பிள்ளை எல்லார் மேல ஏன் முறுமுறுக்கிற? என்ன கறியில் ஒரு கோழி இல்ல, ஒரு முட்டை இல்ல, ஒரு முருங்கைக்காய் இல்ல, ஒரு முட்டைக்கோசு இல்ல, முட்டைக்காக போய் சண்டை போடுறான். வெக்கமாட்ட முறுமுறுக்காதீங்க. முடிஞ்சாத சாப்பிட்டு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. முறுமுறுப்பின் ஆவியே தேவனிடத்திலிருந்து வருவதாக அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையா இருக்கீங்க. அது வேண்டாம். எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு முறுமுறுப்பின் ஆவி வேணும்னு? என்ன சார், என்ன பாருங்கள், கண்ணை பாருங்கள், வேண்டாம் வேண்டாம். எதுக்கு முறுமுறுக்கணும்? ஆண்டவர் நம்மளுக்கு முறுமுறுப்பு கொடுக்கல தான் ஐயா கொடுத்திருக்காரு. கொடுக்கல. ஆண்டவர் நம்மளுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவியை கொடாமல் சொல்லுவோம், பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. இதுக்கு பயப்படுறீங்க?
நேற்று ஒரு சகோதரி ஒரு கால் பண்ணி எனக்கு சொல்லும்போது என்னமோ வீடே கொழுந்துற மாதிரி. நான் ப்ரேயரில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சிஸ்டர் இப்போ பயங்கரமாக டைனமிக்காக பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். தாங்க முடியாத நேரம் ஃபோன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். அவங்க கால் பண்ணதை பார்த்தானே என்னமோ அந்த நெகிரியே எரிந்து போயிட்டு மாரி. நான் போய் சரி இவ்வளோ நானா சார் இதுக்காக வந்தேன், அடிச்சு போட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளோட இருந்தா, தேவனுடைய ஆவி உனக்கு உன் கூட இருந்தா, உனக்கு எதிராய் நிற்பவன். வசனம் சொல்லுது, நல்லா கவனமா கேளுங்க. ஹலோ, நீ கோழி கதை, வீடு கதை, ஊடா கதைலாம் கேட்டுட்டு அங்க போய் ஊடா கோழி இதெல்லாம் பார்ப்பேன். அதை பார்க்காத, தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னு பாரு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் சிஸ்டர்? நிற்பாங்க யாராவது? தேவனுக்கு கூட இருந்தா நிற்கவே முடியாது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு கூட இருந்தா உங்களுக்கு விரோதமாய் எழுபவன் யார்? ஆவின் சிந்தை நமக்கு வேணும். கேஸ் சொல்றான், நாம சாக போகிறோம், நம்மளை அழிக்கும்படி இதோ வந்திருக்கிறாங்கன்னு எலிசா 3ஆவது தடவை சொல்றாரு. ஆண்டவர் இங்க பாருங்க, என்ன பாருங்க, நம்மளுக்கு சொல்லுங்க, எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. இதுதான் எலிசா சொல்றான் தேவனை பார்த்து, ஆண்டவரே இந்த கேயாசிக்கு கண்கள் திறங்க, ஆவிக்குரிய கண்களை திறங்கன்னு சொன்னா, அப்போது அந்த கூடாரத்தை விட்டு கேயாசி போய் பார்க்கறான். என்ன வந்து சொல்றான், ஆமா நம்மளை அழிக்கும்படி ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா அந்த கூட்டத்துக்கு மேல தேவ தூதர்கள் பட்டயத்தோடு நம்மளை காக்கும்படி நிற்கிறார்கள் என்பதை அவன் ஆவிக்குரிய கண்களில் பார்த்த போது கர்த்தரை மகிமைப்படுத்தி. உங்களுக்கு தெரியுமா, வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை ஆளுகை செய்யும்படிதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா? நீ முழங்கால் போட்டேன்னா கீழ்படியாதவன், மாறாதவன், அவன் வாழ்க்கையில சரியில்லாதவனா கர்த்தர் மாற்றுவார். உன்னோட முழங்கால் ஜெபம், உன்னோட விசுவாசமான ஜெபம், உன்னோட ஆவிக்குரிய ஜெபம் ஜெபிக்கும் போது மனுஷர்கள் மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், எல்லா தோல்விகளும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் போய் ஜெபிக்கிறான், ஆபிரகாம் போய் பலியிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளையா மேல கை போடாத, கத்திய போடாத. அவன் கவலையில அவன் தோத்து போனவனா இல்ல, கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த விசுவாசம் வேணும், அந்த ஆவிக்குரிய விசுவாசம், ஆவியின் யோசனை நம்மளுக்கு வேணும், ஆவியின் சிந்தை வேணும். கர்த்தர் இந்த காரியத்துல என்ன நடத்துறான்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார். சொல்லப்படுகிறது, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். ஹலோ, மொத 2 பேர் வந்து அங்க பாருங்க. நீ மாமிசத்தின்படி சிந்திச்சுக்கிட்டே இருந்தீனா you be dead. நீ ஒரு 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 செத்து போன, ஒரு மரணம் அடைந்த ஒரு சரீரம் போலதான் நீ இருப்ப. இப்ப ஒருத்தங்க இறந்துட்டாங்க, கொண்டு வந்து படுக்க போட்டோம்னா அவங்க ஏச்சி கை தூக்குங்க, அவங்க ஏச்சி கை தட்டுங்க, அவங்க ஏச்சி மைக்கு பிடிச்சு பாடுன்னு சொன்ன முடியுமா? ஏன்னா அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஆவி மாமிச சிந்தை மரணம், மாமிச சிந்தை மரணம். நீ மாமிசத்துல நினைக்கும் போது, பேசும்போது உனக்கு எந்த நம்பிக்கை வராது, எந்த காரியமும் மாறாது.
எந்த காரியமோ உனக்கு சக்சஸா உனக்கு நம்பிக்கையா வராது. யூ பி நெகட்டிவ். அதனாலதான் என் ஹாஸ்பிட்டலுக்கு நான் யாராவது கூப்பிட்டு போனா இந்த அபிவிசுவாசமா பேசுற வாயை கூட்டே போக மாட்டேன். நீ வீட்லயே கிடக்கு பாசு என்னமோ ஏதோ ஏதோ நடக்க போகுது தெரியல பாசு. அப்படியா? ரிசப்ஷனா? கீழே நிக்க வச்சிட மேல கூப்பிட்டு போக மாட்டேன். நீ கீழே இருங்க, அழகா பேசு. நோ சிஸ்டர், ஒரு ஆள் தான் போக முடியுமா? நீங்க இல்ல பாஸ்டர், நானும் உதவிக்கு ஜெபிக்க, நீ வரவே வேண்டாம். அம்புன் துவான்கு யூ டுரோஸ் நீ. ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான். அப்ப நீ விசுவாசமா ஜெபிச்சீனா அவன் மரிக்கிற கட்டத்துல கூட கர்த்தர் உயிரோடு எழுப்ப தேவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அப்படி திகிச்சுட்டாயும், ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு, தேவன் இப்படி மாத்தி இருக்கிறாரு, ஆண்டவர் என்னுடைய தேவைகளை அறிந்து எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு. ஏன்னா அது கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்மை தேவன் செய்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உங்க வாழ்க்கையில தேவன் தான் செய்கிறார். ஆனா மாமிச சிந்தை வேண்டாம். ஏன்னா மாமிச சிந்தை என்னதான்? இப்ப ஒரு குடும்பத்துல பிள்ளைகள், மனைவி எல்லாரும் ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட தலைவன் மட்டும் மாமிச சிந்தையில பேசுறாரு. ஜபத்துக்கா போக வேண்டால, ஒரு நேரம் நாளைக்கு ஆராதனைக்கு போயிடலாம், ஆராதனைக்கா ஒரு லேட்டா போவோமே, ஆராதனைக்கா இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு நாளைக்கு போறோம் அப்படின்னா அது என்னத்தை குறிக்க தெரியுமா? அந்த குடும்பத்தை பலவீனப்படுத்த, அந்த குடும்பத்தை அவிசுவாசம் உண்டாக்க, அந்த குடும்பத்தை டெட் அப்படின்னா மரண சூழ்நிலையில தன் தலைவன் கொண்டு போறான். அது ஆவின் சிந்தை. நான் சொன்ன பாருங்க, கணவர் எடுப்பாரு, ஓகே நம்ம 1000 வெள்ளி சம்பாதிச்சிருக்க டாலர், இன்னைக்கு போய் நம்ம $100 சேர்ச்சில் தசமா கொடுப்போன்னு வருவாங்க, எடுத்துருவாங்க. மணி சொல்லுவாங்க, என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் தீபாவளியில் சந்தனம் போட்டா கிறிஸ்துமஸ்க்கு இப்பயே வாங்கிடுவோம், அதனால என்ன பண்ணுங்க, போய் மாத்திருங்க, மாத்திட்டு 100 ரிங்கிட் போடுங்க, 200 ரிங்கிட்டு 2 பஞ்சாபி வாங்கிடலாம். பாகிஸ்தான்காரன் ஆஃபர் 100 ரிங்கிட் தீகா பாச்சு அப்படின்னு வாங்கிடலாம். நீங்க சொல்லுங்க, இது ஆவின் சிந்தையா மாமிச சிந்தையா? நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் செய்வீங்க. அல்லேலூயா. ஆனா ஆவின் சிந்தையில ஆலோசனை கேளுங்க. தேட வேண்டியதா இருக்கு சபைக்குள்ள, இது ஆவின் சிந்தையா இருக்கிறது. நான் வாழ்ந்த காலத்துல பாஸ்டர் என்ன இதை மென்ஷன் பண்றான்னா, ஜனங்க விசுவாசத்தோடு செய்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஆரம்ப ஊழியத்துல, ஆரம்ப காலத்துல தேவனுடைய ராஜ்யத்துல உண்மை உத்தமாய் அமர்ந்து கிடப்பாங்க. அழுது புலம்பி தேவ சமூகத்தில் நேரங்களை செலவிட்டு தன்னுடைய லாபங்கள் எல்லாம் நட்டமாய் எண்ணி ஆண்டவரை முன்ன வைத்த காலங்கள்ல நான் வளர்ந்திருக்கிறேன். நம்ம காலங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் மாமிச பிரகாரமான சிந்தை, பலம், யோசனை. நீங்க மாமிசத்தை விரும்புறீங்க, ஆனா கர்த்தரோ ஆவியா இருக்கிறதுனால, ஆவியா இருக்கிற தேவன் ஆவியோடு உண்மையோடும் தேடுகிறவர்களோடு கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மாமிச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஜீவன், உங்களுக்கு ஒரு ஜீவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு ஜீவன் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் இருந்தா பொணமேறி யாராவது படுத்து கிடப்பீங்களா? ஏந்திருப்பீங்க, கோப்பி கொடுப்பீங்க, வேற என்னென்னலாம் செய்யணும் செஞ்சுட்டு பந்துலோட போவீங்க, பட்டமோட போவீங்க, மார்க்கெட்டுக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்களை குழப்பம் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய சிந்தையோ நம்மளுக்கு ஜீவன். உனக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அந்த ஜீவனை கொடுப்பாரு. நீ சொல்லுகிற காரியங்கள் பாருங்க, நீ கட்டளிட்டால் அது நிற்கும், நீ கட்டளிட்டால் அது நடக்கும் என்பதை
நீ ஜீவனை கொண்டு இயேசுவின் நாமத்தினால் சொல்லும்போது அது அப்படியே ஆகும். ஏன் தெரியுங்களா? நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவரா இருக்கனால, அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கனால, அந்த ஜீவனை நீ அறிக்கை செய்யறனால, அந்த ஜீவன் உனக்கு முன்பாய் உயிர்ப்பிக்கிற வல்லமைகளை உண்டாக்கும். அப்ப ஆவிக்குரிய சிந்தை நம்மளுக்கு என்னவாக வருதுன்னா, ஆவிக்குரிய சிந்தை வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னைக்கு ஆவிக்குரிய சிந்தையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஜீவன் இருக்கும், உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை வீட்டுல பாஸ்டர் எங்க வீட்டுல சமாதானம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இல்லாம வந்திருக்கீங்க? பாஸ்டர் எங்க வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லாம நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆவிக்குரிய சிந்தை, கிறிஸ்து மேல இருக்கிற அந்த சிந்தை, நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க குடும்பத்துல தேவன் சமாதானத்தை தருவார். இயேசுவை விசுவாசிங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்புங்க. மனுஷன் ஒரு நாளும் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு அவன் ஒரு நாள் பாத்திரனல்ல, உன் விசுவாசுக்கு இயேசு எப்பொழுதும் பாத்திரனா இருப்பார். அல்லேலூயா. படிப்பமாக 7வது வசனம் பாருங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான. ஓகே, ஹலோ. மாம்ச சிந்தை யாருக்கு விரோதமா? இப்ப நான் சொல்றேன், செய்யாத, இப்படி இருக்காதீங்க. இங்கேயும் நின்றுக்கிறீங்க, அங்கேயும் நிக்கிறீங்க, இங்கேயும் இயேசு கும்பிடு போறீங்க, அங்கேயும் ஒரு கும்பிடு போறீங்க, இங்கேயும் பாத்துக்கிறீங்க, அங்கேயும் ஓடிக்கிறீங்க. செய்யாதன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்டருக்கு போறாம, பாஸ்டருக்கு வேற வேலை. இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான. நீ மாம்சத்துல செய்கிற காரியம், ஹலோ என்ன பாருங்க, நீங்க மனம் திரும்புறதுக்கு தான் நான் பேசுறேன். நீ மாம்சத்துல செய்கிறது, நீ மாம்சத்துல நடக்கிறது, நீ மாம்சத்துல தீர்மானம் பண்ணுது, அது தேவனுக்கு என்னது? ஹலோ படி, படிக்காத, படி. என்னது? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதம். தேவனுக்கு விரோதம். யாருக்கு விரோதம்? எனக்கா? யாருக்கா? நம்ம மீதோக்கா ஒளியாதீங்க, கண்டுபிடிச்சிருவோம். நாம் செய்கிற காரியம் யாருக்கு விரோதமா இருக்கு? யாருக்கு விரோதமா இருக்குமா? தேவனுக்கு விரோதம். பிள்ளைக்கு சொல்லுங்க, கிளி பிள்ளை சொல்லுங்க. யாருக்கு சிஸ்டர்? யாருக்கு சிஸ்டர்? யாருக்கு சொல்லுங்க? தேவனுக்கு விரோதமானது நம் மாமிச சிந்தை. நீ செய்கிற காரியம் தேவனுக்கு விரோதமா இருக்கும்போது நீ மாமிசத்துல மரணம் அடைவ. மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். புரியுதுங்களா? நீ பேசுகிற காரியம், எடுக்கிற முடிவு, நீ போகிற காரியம், உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஆவின் சிந்தை இருக்கணும். ஆவின் சிந்தை உள்ளவன் அவன் மண்ணுக்கு பாதாளமே இருந்தாலும் கர்த்தர் இதிலிருந்து என்னை தப்பு வைப்பார். தேவனின் காரியங்களை வாய்க்க செய்வார். நான் காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். பிகாஸ் we are the ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை எப்படி தெரியுங்களா செயல்படும்? நீ எந்த காரியத்தை நம்பாம ஆவிக்குரிய சிந்தையில நீ ஜெபிக்கும் போது பரலோகம் உனக்காக திறக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு வல்லமை கர்த்தர் அனுப்புவார். உன் மேல் வந்து விழுவும் போது அந்த ஆவிக்குரிய சிந்தை புதிய ஜீவனை நீ அடைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம மாமிச சிந்தைக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் மாமிசத்துல நம்ம பேசணும்? ஏன் மாமிசத்துல இந்த காரியத்தை குறித்து வேதனைப்படணும்? ஏன் மாமிசத்துல இந்த காரியத்தை நாம் சுமக்கணும்? வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாங்க. ஏன் மாமிசத்துல நீ பாரம் சுமந்துகிட்டு இருக்க? ஆவியில தேவன் ஒப்பு கொடுத்து பாரு. கர்த்தர் எல்லா காரியத்தையும் உன்னை விடுதலையாக்கி உன்னை சுகமாய் கர்த்தர் நடத்துவார். நம்மளுக்கு தைரியம் இல்லை, கோலை, சொந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஐயோ, எனக்கு கையெல்லாம் ஆடுகிற வியாதி வந்துருச்சு, கண்ணெல்லாம் ஓடுகிற வியாதியாச்சு, எனக்கு ஏதோ சத்தம் நிக்க மாட்டேது. நீ ஜெபிச்சு பாரு, கட்டளைக்கு பாரு, அது அப்படியே நிற்கும்.
யோவான் சொல்லுகிறான். என்ன சொல்றாரு? அவர் எது சொன்னாலும் நல்லது சொல்லுவாரு. ஒன்று இருந்துச்சு சபையில, போய் இப்ப சிங்கப்பூர்ல மாட்டிக்கிச்சு. விரியும் பாம்புகள் குட்டிகளே தேவனுடைய. ஏன் பாஸ்டர் இப்ப சொல்றீங்கன்னா, ஏன்னா நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏக்கோடு போட்டதே போட்டேன். வெரி சூப்பர், வெரி பியூட்டி. பாஸ்டர் வாழ்க்கையிலே முத நல்ல காரியம் செஞ்சிருக்காரு. ஏக்கோடு போட்டுருக்காரு. மரியாக்கா மனசில் இருக்கிறாங்க. எப்படி பாஸ்டர் நான் நினைச்சது அழகா சொல்றேன். என்ன ஐஷாக்கா, நம்ம ஜெயிப்போக்கா. நம்ம கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார். யாரு தரலாம் பரவாயில்ல, நம்ம கண்ணீருக்கு தேவன் மன இறங்குவார். தேவ சேனை இறங்கும். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி நம்மளுக்கு யுத்தம் செய்வாங்க. தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார்கள். ஏன்னா ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனா, ஆவிக்குரிய பலனை அடைந்தவனா, ஆவிக்குரிய நான் விடுதலையாகிறவனா இருக்கிறேன். கர்த்தர் செய்வார். தேவன் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் செய்வார். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுகிறது. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல். நான் சொல்லுவேன், செய்யாத. சிம்பிளான ஒரு நாலேஜ், சிம்பிளான ஒரு அட்வைஸ். என்ன சொல்றேன்? தேவன் அறியாதவங்க இப்படி இருக்கிறாங்க. நம்ம சேர்ச்சுக்கு புதுசா ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க வேற இடத்துல இருந்தவங்க பீட்டாயி இங்க வந்தாங்க. பாஸ்டர், நான் ஒரு வாகனம் வாங்கியிருக்கேன், அந்த வாகனத்துக்கு ஜோம் பண்ணேன். நான் ஜோம் பண்ணலான்னு போனேன். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தல. ஜோம் பண்ணலான்னு போறேன். அந்த லோரியில ஒரு எப்சிகா மாட்டிருந்தாங்க. லேமன் எதுக்கு? லேமன் எதற்கு? நம்மள போட்டாலும் தானே என்னமோ புதுசா பாக்குறீங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தல. நான் சொன்னேன், ஐயா இந்த லேமனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த லோரியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்டை காட்டிலும் நான் விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? புதுசா இருக்கும், ஆனா இதான் உண்மை. அந்த லேமனையே கண்டுபிடிச்சவர் ஆண்டவர். ஆனா அந்த லேமனை நம்புறோம், அந்த லேமனை விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த லேமனை கண்டுபிடிச்சவரை புரியுது. ஏன் தெரியுங்களா? நம்ம மாமிச சிந்தை. நான் சொன்னேன், பிரதர் நான் ஜெபிக்கிறேன், ஆனா உன்னுடைய நம்பிக்கை ஒரு நம்பிக்கையா இருக்கணும். ஒண்ணு லேமன் மேல இருக்கணும், இல்லைன்னா இயேசு மேல இருக்கணும். நீ இப்ப சொல்லு, நான் எதுக்காக எதை நீ நம்புறேன்னு சொல்ல, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன். இல்லப்பா சார், நான் இயேசு நம்புறேன். அப்பனா அந்த லேமனை கட்டு நான் வீட்டுல போய் ஜூஸ் போடுறோம். சிலதுக்கு ரொம்ப பண்டாயாச்சுங்க. பாஸ்டர் ஜோமிட்டு போயிட்ட பிறகு லேமன் போடுறது. ஏன்னா ஒரு ஜூஸ் கேட்கிறாரு. ஐயா, ஆவிக்குரிய சிந்தை நம்மளுக்கு ஜீவனும் மரணம் இல்ல, ஜீவனும் சமாதானம். இங்க சொல்லப்படுகிறது எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது. அதனால சொல்ற போது சிலது கீழ்ப்படியலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஆவியில பேசுறேன், நீ எங்க மேடம் என்ன அப்பமா வைக்கிறேன், தொண்டை வலி வரும்.
எல்லாம் வரும். ஏன் தெரியுங்களா? உங்களால உங்க ஊழியக்காரன் சொல்றதை நீங்க கேட்க முடியல. ஏன் முடியல? பாஸ்டர் சொல்றதை ஏன் கேட்க முடியல? வேதம் சொல்றதை ஏன் கேட்க முடியல? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான உணர்த்ததை ஏன் கேட்க முடியல? மேடம் ஏன் சிஸ்டர் கேட்க முடியல? மாமிச சிந்தை என்ன கொண்டு வருமா சொல்லுது? மரணம். ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்றைக்கு நாம் கீழ்ப்படியாக சொல்லுது, அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் முடியாது. முடியாது. ரெண்டு முடியாது இருக்கு. ஒரு முடியாது, இன்னொரு முடியாது. இது எப்படி தெரியுங்களா? அம்மாட்ட சொல்லுவாங்க, நான் முடியாது. இன்னொரு ஏன் முடியாது. ரெண்டு இருக்குல்ல. அந்த வசனம் தான் சொல்லுது, கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும். ஏன்னா மாமிச சிந்தை கீழ்ப்படியாது தேவனுக்கு. மாமிச சிந்தை தேவனை தேடாது. மாமிச சிந்தை பலவீனத்தை எப்பொழுதும் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கும். ஆவி சிந்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுன்னா, ஒரு தடை, பெரிய தடை ஆவின் சிந்தை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? அதை எங்க பாருங்க, ஹலோ என்ன பாருங்க, ஏன்னா சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். ஆமால அப்படின்னு. ஆவின் சிந்தை அப்படி தடையா இருக்குல்ல. ஆவின் சிந்தையில இந்த தடையை என்ன பண்ணுவீங்கன்னா எடுப்பீங்க, இப்படி தூக்கி போட்டு போயிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க தூக்கி போட முடியும் ஆவின் சிந்தையில இருந்தீங்கன்னா. என் மனைவி மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, மனைவியில மரியாதை நினைக்கிறாங்க. ஆவின் சிந்தையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போக முடியும். ஏன் தெரியுங்களா? நாம் ஆவின் சிந்தையில் இருக்கிறோம். ஆவின் சிந்தைக்கு உத்தரவாதம், ஆவின் சிந்தைக்கு ஓனர் யார் தெரியுங்களா? யாரு ஆவின் சிந்தைக்கு ஓனர்? யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உத்தரவாதம், அவர் தான் உரிமையாளர், அவர் தான் பலனாளர், அவர் தான் விடுதலை ஆக்குகிறார். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியாம மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்களா? இப்ப நீங்க எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா, இல்ல தேவனுக்கு பிரியமா இல்லாம இருக்கணுமா? வெரி குட். எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. வெரி குட். சிஸ்டர் பிரசங்கத்துல தான் நீங்க பேசுறீங்கன்னு ரொம்ப எனக்குள்ள ஒரு தாழ்வு இருந்துச்சு. பரவாயில்ல, என் பிரசங்கத்தை பேசு. நம்ம யாருக்கு பிரியமா இருக்கணும்? பாஸ்டருக்கு. சிலர் பாஸ்டருக்கு ஐஸ் வைக்கிறதுலே இருக்கும். பாஸ்டரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுருக்கணும். இந்த ஆளு எப்படி சந்தோஷமா இருக்கிறான், கொஞ்சம் ஐடியா பண்ணி அந்த ஆளை கொஞ்சம் பிரச்சனைகளை தள்ளி விடும். தேவனுக்கு என்ன பண்ணணுமா? வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. என்னது? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, இப்ப வாரம் சொல்றாரு பால், சபைக்கு வாங்க. இப்ப உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாராவது அறிவிப்பு சொல்லணுமா? சொல்லுங்களேன். சிஸ்டர் போன் அடிச்சு சேர்ச்சிக்கு வரீங்களான்னு சொல்லணுமா? சொல்லுங்க. இப்ப தீபாவளி சந்தை எங்கெங்க போட்டிருக்கான்னு கேட்டனா சொல்லுவீங்களா இல்லையா? ஏஜென்ட்ங்க தான் உட்காந்துருக்காங்க போல மரியாக்கா. உங்களுக்கு என்ன அறிவிப்பு சொன்னானா? இல்ல அந்த கடைக்காரன் வந்துட்டு கால் பண்ணிட்டு விசிட்டிங் எவ்ரி சாட்டர்டே, கம் தீபாவளி சந்தையா சைய பஞ்சாபி வகி டுவா சத்துரத்தோ சொல்றானா? உங்களுக்கு யாரையும்? ஏன்னா மாமிஸ் என்னவா இருக்கு? யோகா
டீக்காக்கா இது துத்தம். எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, தீபாவளி முடிகிற நாள் கடைசி நாள் 10 மணிக்கு மேல போங்க, ரொம்ப ஆஃபர் விழுவும். எங்க வீட்டுல கேள்விப்பட்டது. ஆனா ஆவிக்குரிய சிந்தை உள்ள ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பகுத்தறிந்து உங்களை விடுதலையாக்க வல்ல தேவனாக. மாமிச சிந்தையை கழித்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தை உங்களை பலப்படுத்தும். சோர்வு வராது, வேதனைகள் வராது, போராட்டங்கள் வராது, கவலைகள் வராது. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வேண்டியது என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய சிந்தை. நெகட்டிவா பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க, எரிச்சலா பேசாதீங்க, எரிச்சலா பேசாதீங்க, தோல்வியா பேசாதீங்க. கர்த்தர் செய்வார். அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். தேவனால் முடியாது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அறிக்கை செய்யுங்க. ஏன்னா ஆவின் சிந்தை நம்மளை எல்லா விதத்திலையும் ஆவின் சிந்தை என்ன கொண்டு வருமா? ஆவின் சிந்தை என்ன கொண்டு வரும்? ஜீவனும் சமாதானமும் கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஆனால் தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகள் அது நிறைவா இருக்கும். ஆமென். எழுந்து வண்ணமாய் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நாம் கடந்து போவோமாக. இன்றைய நாள் நாம் கேட்ட வார்த்தை ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொன்னது போல